அரியர் வச்சிருந்தாலும் ஸ்கில்ஸ் இருந்தா கண்டிப்பா பிளேஸ் ஆயிடலாம். ஆமா, டஸ் ஆக்சுவலி சிஜிபிஏ மேட்டர்ஸ் இன் 2026 அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் இன்னொரு சினாரியோ நினைச்சு பாருங்க, ஒரு 2016 படிச்சிருக்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை போயிட்டு ஐஐடி கிராஜுவேட்ஸ் வில் சஃபர் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. பட் அதுதான் இப்ப ஆக்சுவல் நடந்துட்டு இருக்கு. ரியாலிட்டி என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் இந்த வீடியோல இருக்கு. அது போறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருந்து போடலாம். சத்யா நடேலா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் தெரியுமா? எல்லாரும் சொல்லுவீங்க, எஸ் தட்ஸ் மை ட்ரீம் கம்பெனி. மைக்ரோசாஃப்டோட சிஇஓ தான் சத்யா நடேலா. அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாங்க, லோ மார்க்ஸ். ஸோ அவங்க ஆசைப்பட்ட காலேஜுக்கு போக முடியல. தென் he ended up at Manipal Institute of Technology, a decent college, not a big brand school. And now he runs one of the most valuable company on the planet. And under his leadership, the market cap tripled. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு 2023-24 இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஐஐடி கிராஜுவேட்ஸ் வந்து பப்ளிக்காவே போஸ்ட் போறாங்க. அன்பிளேஸ்டா இருக்கும், குட் சிஜிபிஏ இருக்கு, நிறைய ரெக்ரூட்ஸ் பண்ணிருக்காங்க, பட் ஆஃபர் லெட்டர்ஸ் வரல அப்படின்னு. In the Bombay campus, 36% students are yet to be placed. So now the question is very uncomfortable. Manipal graduate can become a CEO of Microsoft now. Why IIT ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அன்பிளேஸ்ல இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் கிடைக்காம இருக்காங்க? என்ன கொஸ்டின் நான் கேக்குறேன்னா, what does that tell you about how this game actually works? It tells that the formula நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ஃபார்முலா இஸ் அவுட்டேட்டட்னு சொல்லுது. அப்ப என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? எல்லா பேரண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க, டீச்சர்ஸ் சொல்லிருப்பாங்க, குட் காலேஜ் பிளஸ் குட் சிஜிபிஏ பிளஸ் குட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு லைஃப் செட்டில். ஸோ வேர்ல்டு இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால ஃபார்முலாவும் நம்ம அட்வான்ஸா தானே இருக்கணும். ஸோ அந்த ரியல் ஃபார்முலாவை இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன், அது கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம காலேஜை பத்தி பார்த்துலாம். ஸோ வேர்ல்டு எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது பீப்புள் லேர்ன் மோர் ஃப்ரம் யூடியூப் தென் கிளாஸ் ரூம்ஸ். ரைட்ஸ் கோட், யூஸ் பண்ணி $1 billion பிசினஸ் கிரியேட் பண்றாங்க. அது மாதிரி வேர்ல்டு வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம காலேஜ் இந்த மாடர்ன் வேர்ல்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு அகாடமிக் ஆர்கிடெக்சர் இருக்கு நம்ம கையில. என்ன ஆர்கிடெக்சர்னு கேக்குறீங்க? ரெக்கார்டு எழுதணும், மாங்கன்னு பாட்டை கேட்டுட்டு எழுதிட்டு கடைசியில தூக்கி போடணும். இன்டர்னல்ஸ் பாக்கணும், அட்டெண்டன்ஸ் எதுக்குன்னே தெரியல அதையும் பாக்கணும். நீங்க வந்து இப்ப ஐடி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா பிடபிள்யூ மெக்கு அது மாதிரி அவங்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாக்கணும். இப்ப அந்த ஃபார்முலால ஒரு பார்ட்டான குட் சிஜிபிஏ அந்த டாபிக் வருவோம். அதான் மெயின் டாபிக். Does CGPA actually matters or not? Yes, matters, but not in the way you think. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து புட் அ ஜாப் ஓப்பனிங் இன் இந்தியானா they might get 10,000 applicants for barely 20 seats. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்றவங்க எல்லாருமே ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கணும். ஸோ தே ஹேவ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அது வந்து சிஜிபிஏ பார்க்கும், 6, 6.5, 7.5 அது மாதிரி பார்த்து ஃபில்டர் அவுட் பண்ணி 500 கிட்ட கொண்டு வரும். எஸ், த சீப்பஸ்ட் வே டு டூ ஃபில்டரிங்னா தட்ஸ் நம்பர் தானே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிஜிபிஏ ஒரு ஸ்கோர் கார்டுன்னு நினைக்கிறாங்க, பட் ஆக்சுவலி அது ஸ்பேம் ஃபில்டர். லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ கேட்வே. நீங்க என்டர் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி ஒரு யூஸுமே இல்லை. லைக் நீங்க 12th வந்து கட் ஆஃப் எடுத்திருப்பீங்க, அது ஒரு காலேஜை சூஸ் பண்றதுக்கும் ஒரு பிரான்ச்சை சூஸ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் காலேஜ் என்டர் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு வேற எந்த யூஸுமே கிடையாது. அதே தான் சிஜிபிஏக்கும். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் நீங்க கொடுக்கணும். ரொம்பவும் கொடுக்க கூடாது, கம்மியாவும் கொடுக்க கூடாது. ஸோ நான் சில பேர்ட்ட சிஜிபிஏ மேட்டர் அப்படிங்கறது கேட்கும் போது நிறைய பேர் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா, இட் டசன்ட் மேட்டர் போ, பட் அது ஒரு டேஞ்சரஸ் அட்வைஸ் கைஸ். ஏன்னா நிறைய டேலண்டட் பீப்புள் அவங்களோட ரெஸ்யூம் ஒரு இன்டர்வியூ பேனல் கூட ரீச் ஆகாம இருக்குது பிகாஸ் ஆஃப் சிஜிபிஏ எலிஜிபிளா இல்லாதனால. அவங்க ஸ்கில்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சிஜிபிஏ ரொம்ப கம்மியா வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலயுமே ஒரு டேலண்டட் பர்சனுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் என்ட்ரி எலிஜிபிலிட்டி இல்லாம போயிடுது. ஸோ இந்த அட்வைஸும் கிடையாது. சில பேர் இன்னொரு அட்வைஸ் என்ன தருவாங்கன்னா, டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பி ஸ்பெசிபிக், என்ன டிபெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் உள்ள போகணும். எம்என்சிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இந்தியா, ஸோ இது மாதிரி இதுக்கெல்லாம் கட் ஆஃப் வந்து 7 to 8.5 இருக்கும். லைக் இப்போ மைக்ரோசாஃப்ட்னா 8 அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், பட் ரேஞ்ச் 7 to 8.5. ஸோ பிஎஸ்யூஸ் லைக் இஸ்ரோ, டிஆர்டிஓ, பெல், ஓஎன்ஜிசி இது மாதிரி கம்பெனிஸ்க்குலாம்
சிஜிபிஏ ஆர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கன்ஃபார்ம் இருக்கணும், நோ எக்ஸெப்ஷன். ஸோ மினிமம் வந்து 6.5 to 7. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல டிசிஎஸ், விப்ரோ, HCL, இன்ஃபோசிஸ் இதுல வந்து 6 to 7 சிஜிபிஏ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. ஸோ ஸ்டார்ட் அப் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் லைக் சோஹோ, ராசபே, க்ரோ, செப்டோ இது மாதிரி கம்பெனிஸ்லாம் strictly don't have any criteria for CGPA. அது மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் தான் பாக்குறாங்க. யூ ஹேவ் அ GitHub repo with recent commits. லைக் ஏதாச்சும் நீங்க பண்ணிருக்கீங்களா? அவங்க கேக்குற கொஸ்டின் என்னன்னா, ஹேவ் யூ டன் எனிதிங், ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா, அவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் அரியர்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு. அது ஜோஹோல தான் 2 to 4 ஸ்டாண்டிங் அரியர்ஸ் இருந்தாலும் நீங்க பிளேஸ் ஆகலாம் இஃப் யூ ஹேவ் த ஸ்கில். அண்ட் அவங்க வந்து எவ்வளவு சிஜிபி இருந்தாலுமே பிளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க if they have a skill. இன்ஃபேக்ட் ஜோஹோட ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு அவங்க வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல எப்படின்னா ஸ்கூல்ஸ் முடிச்சோடனே நோ நீட் டு கோ காலேஜ்ல எனி டிகிரிலாம் எதுவுமே வாங்க தேவையில்ல, ஜோஹோ ஸ்கூல்ஸ் போயிடலாம். அங்க வந்து அவங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் ட்ரைனிங் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது மாதிரி பண்ணி நிறைய பேர் ஹை பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஸோ ஒரு ஹை பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு டிகிரியோ ஒரு காலேஜோ இல்லாமலே போறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அரௌண்ட் த வேர்ல்ட் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை சொல்றது தான் இந்த மெயின் மோட்டோவே. ஸோ அப்டேட்டட் ஃபார்முலால குட் சிஜிபிஏல மேட்டர் ஆர் நாட் மேட்டர் அப்படிங்கறது உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். உங்களோட நீடை பொறுத்து அது மாறுது. அண்ட் இந்த அப்டேட்டட் ஃபார்முலால பிளஸ் போட்டு ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கில்ஸ்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்கு, சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்கு. சாஃப்ட் ஸ்கில்ஸோட வெயிட்டேஜை நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. நீங்க வந்து எம்ப்ளாயபிலிட்டியோட ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 80% ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ரெடியா இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட சாஃப்ட் ஸ்கில்ஸ் கம்மியா இருக்கு. ஏன்னா காலேஜ்ல அதுல வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்களாதான் சைட்ல வந்து அதை பில்ட் பண்ணிக்கணும். லைக் ரெக்ரூட்டர்ஸ் மோஸ்ட்லி பாக்குறது உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு. நீங்க இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கம்யூனிகேஷன் இருந்தாலே மோஸ்ட்லி பாஸ் பண்ண மாதிரி தான் இன்டர்வியூவை. அடாப்டபிலிட்டி, ஃபாஸ்ட் லேர்னிங், லீடர்ஷிப், ஸோ இது மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க பில்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஆட் ஆன் இந்த ஃபார்முலா. அதே மாதிரி ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றதும் ஃபோக்கஸா இருங்க. லைக் ஃபேன்சி திங்ஸ் பின்னாடி ஓடாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் அண்ட் லேர்ன் இட். ஓகே, முக்கியமா இந்த ஃபார்முலால ஒரு பிளஸ் போட்டு ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிட்டி பில்டிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். நெட்வொர்க்கிங் இஸ் யுவர் ஆக்சுவல் நெட்வொர்க். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி நெட்வொர்க் இருக்கோ அதை வச்சு யூ கேன் கிரியேட் அ கிரேட் இம்பாக்ட். இப்போ மாடர்ன் ரிப்போர்ட்ஸ்ல தான் என்ன தெரியும்னா, ஒரு சூப்பரான நெட்வொர்க் பில்ட் பண்ணிக்கோங்க, கம்யூனிட்டி பில்ட் பண்ணிருக்கவங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுங்கிறது தெரிஞ்சு. ஸோ இது மாதிரிலாம் நீங்க பில்ட் பண்றதுக்கு லிங்க்டின், அப்வொர்க் அப்படின்னு நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஷோகேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ போடலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். இந்த ரியல் ஃபார்முலா என்ன, ஐ கெஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அபவுட் சிஜிபிஏ மேட்டரா இல்லையா, அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் வேர்ல்ட். போறதுக்கு முன்னாடி உங்களோட கரண்ட் சிஜிபிஏ என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இதுவரை படிச்சதை வச்சு உங்களால ஏதாச்சும் பில்ட் பண்ண முடியுமா, இல்ல பில்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இஃப் யூ ஸ்டக், அதாவது if you don't know how to build some project from the scratch, definitely we'll do project series if the comment section pops up. Share this video not for me, the person in your branch who is struggling over the CGPA. And if you want more videos, you know what to do. Follow Soumya's. Tada, bye bye.